அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அதாவது இந்திய விமானப்படையிலேருந்து ஏர்மேன் குரூப் ஒய் நான் டெக்னிக்கல் அண்ட் மெடிக்கல் அசிஸ்டன்ட் ட்ரேடுக்கான இன்டேக் 02/2025க்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்ரூட்மெண்ட் டைப்பை பொறுத்த வரைக்கும் ரேலி பேஸ்டு ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரேலி எங்கே நடக்க போகுது அப்படின்னா, மகாராஜா காலேஜ் கிரவுண்ட், பிடி உஷா ரோடு, எர்ணாகுளம், கொச்சி, கேரளா அங்கே தான் இந்த ரேலி வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. இந்த ரெக்ரூட்மெண்ட்கான அப்ளிகேஷன் மோடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆஃப்லைன்லேயோ ஆன்லைன்லேயோ அப்ளை பண்ண தேவையில்லை. நேரடியாக இந்த ரேலியை போய் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ரேலிக்கான டேட் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ரேலிக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா நேரடியாக போய் நீங்கள் உங்களுடைய செலெக்ஷனை நீங்கள் அட்டன் பண்ண முடியும். அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் airmanselection.cdac.in அப்படின்றது அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட். இதுக்கு யார் எலிஜிபிள் அப்படின்னா, இந்தியன் சிட்டிசன் மேல் கேண்டிடேட் மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிள். அதே மாதிரி ஸ்டேட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சில ஸ்டேட் தான் கொடுத்துருக்காங்க. அதிலுடைய நம்முடைய தமிழ்நாடு இருக்குது. என்னென்ன ஸ்டேட்ஸ்லாம் இதில் வந்து செலெக்ஷன் அட்டன் பண்ண முடியும் அப்படின்னா, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், புதுச்சேரி அண்ட் லட்சத்தீவு இந்த பகுதிகளை சேர்ந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த செலெக்ஷனை அட்டன் பண்ண முடியும். இந்த ஒரு வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் இதில் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் தான் உங்களுக்கு தெரியும். ட்ரேடு பார்த்தீங்க அப்படின்னா, குரூப் ஒய் மெடிக்கல் அசிஸ்டன்ட் 10th + 12th கேண்டிடேட் பார்த்தீங்க அப்படின்னா, ரேலி டேட்டை பொறுத்த வரைக்கும் 29 ஜனவரி 2025லேருந்து 30 ஜனவரி 2025 வரைக்கும் நடக்கும். இதற்கான ரிப்போர்ட்டிங் டேட்டை பொறுத்த வரைக்கும் 29 ஜனவரி 2025 6 AM போய் நீங்கள் வந்து ரிப்போர்ட்டிங் பண்ணியிருக்கணும். செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட், ரிட்டன் டெஸ்ட், அடாப்டபிலிட்டி டெஸ்ட், மெடிக்கல் டெஸ்ட் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி இந்த டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேலியை யார் அட்டன் பண்ணுவாங்க அப்படின்னா, தமிழ்நாடு அண்ட் கர்நாடகா கேண்டிடேட் மட்டும்தான் அட்டன் பண்ண முடியும். குரூப் ஒய் மெடிக்கல் அசிஸ்டன்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமோ அல்லது பிஎஸ்சி ஃபார்மசி முடித்த கேண்டிடேட் பார்த்தீங்க அப்படின்னா 4 பிப்ரவரி 2025லேருந்து 5 பிப்ரவரி 2025 வரைக்கும் உங்களுக்கான ரேலி வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இதற்கான ரிப்போர்ட்டிங் டேட்டை பொறுத்த வரைக்கும் 4 பிப்ரவரி 2025 6 AM பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரிப்போர்ட்டிங் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி உங்களுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட், ரிட்டன் டெஸ்ட், அடாப்டபிலிட்டி டெஸ்ட் 2, மெடிக்கல் டெஸ்ட் இதெல்லாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த பகுதியை சேர்ந்த கேண்டிடேட்லாம் கலந்துக்கிறவாங்க அப்படின்னா, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா அண்ட் ஆந்திர பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், புதுச்சேரி அண்ட் லட்சத்தீவு இந்த பகுதிகளை சேர்ந்த கேண்டிடேட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேலியில் கலந்துக்கிறவாங்க. நீங்கள் 10th + 12th குவாலிஃபிகேஷன் ஆயிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கான ரேலியை பொறுத்த வரைக்கும் 29 ஜனவரி 2025 இருக்கும். இல்லை நீங்கள் டிப்ளமோ அல்லது பிஎஸ்சி ஃபார்மசி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ரேலியை பொறுத்த வரைக்கும் 4 பிப்ரவரி 2025 இருக்கும். நம்மளுடைய தமிழ்நாடு கேண்டிடேட்டுக்கு இந்த ரேலியை நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா கரெக்டாக 6 AM பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆஜராகிருக்கணும். எந்த பிளேஸில் அப்படின்னா, மகாராஜாஸ் காலேஜ் கிரவுண்ட், பிடி உஷா ரோடு, சினாய்ஸ், எர்ணாகுளம், கொச்சி, கேரளா 6822011 இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய தமிழ்நாடு கேண்டிடேட் பார்த்தீங்க அப்படின்னா 29 ஜனவரி 2025 4 பிப்ரவரி 2025 ரிப்போர்ட்டிங் டேட் இருக்கும். கரெக்டாக மேலே சொன்ன மாதிரி பார்த்துக்கோங்க. இதற்கான மெரிட்டல் ஸ்டேட்டஸ் அண்டு டேட் ஆஃப் பர்த்தை பொறுத்த வரைக்கும் மெடிக்கல் அசிஸ்டன்ட் ட்ரேட் 10th + 12th இந்த கேண்டிடேட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அன்மேடு கேண்டிடேட்டாக இருக்கணும். உங்களுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 3 ஜூலை 2004லேருந்து 3 ஜூலை 2008 நீங்கள் பிறந்திருக்கணும். அடுத்த போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மெடிக்கல் அசிஸ்டன்ட் டிப்ளமோ அண்ட் பிஎஸ்சி ஃபார்மசி இதற்கான எலிஜிபிளை பொறுத்த வரைக்கும் அன்மேடு கேண்டிடேட்டாக இருக்கணும். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 3 ஜூலை 2001லேருந்து 3 ஜூலை 2006 நீங்கள் பிறந்திருக்கணும். இதே இது மேரிடு கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா 3 ஜூலை 2001லேருந்து 3 ஜூலை 2004 பிறந்திருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் இதற்கு எலிஜிபிள். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th + 12th வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். 12th பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்ட் இங்கிலீஷ் இந்த மாதிரியான சப்ஜெக்டை நீங்கள் எடுத்து படிச்சிருக்கணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 50% மார்க்கும், இங்கிலீஷ் சப்ஜெக்டில் 50% மார்க்கும் நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதற்கு எலிஜிபிள். 2 இயர்ஸ் ஒகேஷனல் கோர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்ட் இங்கிலீஷ் இந்த மாதிரியான சப்ஜெக்டில் 50% மார்க்கும், இங்கிலீஷில் 50% மார்க்கும் நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதற்கு எலிஜிபிள். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமோ அல்லது பிஎஸ்சி ஃபார்மசி முடித்த கேண்டிடேட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 10th + 12th சிஸ்டமேட்டிக்கில் படிச்சிருக்கணும். 12th ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இங்கிலீஷ் வந்து முடிச்சிருக்கணும். அதே மாதிரி
டோட்டலாக 50% மார்க்கும் இங்கிலீஷில் 50% மார்க்கும் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். டிப்ளமோ அல்லது பிஎஸ்சி ஃபார்மசியில் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 50% மார்க்கை நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டேட் ஃபார்மசி கவுன்சில் ஆர் ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். அப்படி நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் இதற்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். மெடிக்கல் ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்க அப்படின்னா வெயிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஹைட் அண்ட் உங்களுடைய ஏஜை பொறுத்து மெஷர் பண்ணுவாங்க. ஜஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நார்மலாக 77 சென்டிமீட்டர் இருக்கணும். 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பென்சிவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து டென்டல், ஜென்ரல் ஹெல்த், ஹியரிங், ஹைட் அண்டு விஷுவல் ஸ்டாண்டர்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மெடிக்கல் ஸ்டாண்டர்டில் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஹைட்டை பொறுத்த வரைக்கும் மெடிக்கல் அசிஸ்டன்ட் அண்ட் மெடிக்கல் அசிஸ்டன்ட் ஃபார்மசிஸ்ட் இந்த போஸ்ட்டுக்கான ஹைட்டை பொறுத்த வரைக்கும் 152 சென்டிமீட்டர் இருக்கணும். செலெக்ஷன் ப்ராசஸில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் இருக்கும். இந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 1.6 கிலோமீட்டர் ரன்னிங்கை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 7 மினிட்டில் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா 10th + 12th லெவலில் அட்டன் பண்ணக்கூடிய 21 ஏஜ் இருக்கக்கூடிய கேண்டிடேட் தான் இந்த 7 மினிட்டில் கம்ப்ளீட் பண்ணணும். இதே இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த 1.6 கிலோமீட்டர் ரன்னிங்கை டிப்ளமோ, பிஎஸ்சி ஃபார்மசி இந்த குவாலிஃபிகேஷனில் அட்டன் பண்ணக்கூடிய கேண்டிடேட் பார்த்தீங்க அப்படின்னா 7 மினிட் 30 செகண்டில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 புஷ்அப்ஸ் இருக்கும். அடுத்ததாக 10 சிட்டப்ஸ் அண்ட் 20 ஸ்குவாட் வந்து அடிக்கணும். இதை அடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிடும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இருக்கும். அதாவது OMR பேஸ்டில். இந்த எக்ஸாமினேஷன் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் அண்டு ஹிந்தியில் தான் உங்களுடைய எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கான டியூரேஷனை பொறுத்த வரைக்கும் 45 மினிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய எக்ஸாமினேஷன் இருக்கும். இங்கிலீஷில் பார்த்தீங்க அப்படின்னா 20 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அடுத்து ரீசனிங் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கும். இது வந்து 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 10th + 12th சிபிஎஸ்சி சிலபஸ் வந்து பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. உங்கள் ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கான ரிசல்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எழுதுகிற அதே டேட்டில் உங்களுக்கான ரிசல்ட்டையும் வந்து சொல்லிடுவாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொஸ்டினுக்கு 1 மதிப்பெண் அப்படின்ற அடிப்படையில் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் ராங்காக விடையளிக்கக்கூடிய ஒவ்வொரு கொஸ்டினுமே பார்த்தீங்க அப்படின்னா 0.25 மார்க்ஸ் வந்து நெகட்டிவ் பண்ணுவாங்க. இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷனில் எலிஜிபிளான கேண்டிடேட் பார்த்தீங்க அப்படின்னா அடாப்டபிலிட்டி டெஸ்ட் வந்து 2 இருக்கும். அடுத்து உங்களுக்கான மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். இந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா பிளட் ஹீமோகிராம், ஹெச்பி, டிஎல்சி, பிளேட்டல்ஸ், யூரின், RE, ME, பயோகெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா பிளட் சுகர் ஃபேஸ்டிங், போஸ்டல் பிரேண்டியல், RFT, LFT, ரேடியோகிராஃப் டெஸ்ட், ECG இந்த மாதிரியான டெஸ்ட்லாம் வந்து உங்களுடைய மெடிக்கல் எக்ஸாமினேஷனில் வந்து எடுப்பாங்க. இதிலெல்லாம் நீங்கள் குவாலிஃபை ஆனீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுடைய ஃபைனல் ரிசல்ட்டை நீங்கள் வருவீங்க. அதே மாதிரி உங்களை மெடிக்கலை ரிஜெக்ட் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரீமெடிக்கலுக்கு அப்பீல் பண்ணலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 40 ரூபீஸ் டெபாசிட் பண்ணணும். 14 நாட்களுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா AMB சென்டர், SMC ஹெட் குவார்ட்டர்ஸ், DC பெங்களூரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ரீமெடிக்கல் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இதில் ஃபைனலி செலக்ட் ஆன கேண்டிடேட் பார்த்தீங்க அப்படின்னா ஏர்மேன் இன்டேக் 0/2/2025க்கான கால் லெட்ரு பார்த்தீங்க அப்படின்னா 30 மே 2025 ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய இமெயில் ஐடி, போஸ்டல் அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. இதற்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் நான் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் நான் முழுமையாக சொல்கிறேன். தொடர்ந்து நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்முடைய வாட்ஸ்அப், டெலகிராம் இல்லை ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது போன்ற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்முடைய சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஜெய்ஹிந்த், நன்றி, வணக்கம்.